சென்னை அடையார் டிபிஎம் தேவாலய விசுவாசியும் வழக்கறிஞருமான ஜஸ்டின் என்பவர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் அனைத்தும் பாஸ்டர் யோபு இன் உளவாளியாக செயல்படும் டிபிஎம் அடையார் தேவாலய மூப்பர் ஆண்டனி என்பவரின் நேரடி திட்டமிடலில் நடந்ததாக பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் பின்னணி: கடந்த ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று வழக்கறிஞர் ஜஸ்டின் டிபிஎம் தேவாலயத்தில் ஆராதனை முடிந்து உணவருந்தச் சென்றபோது அங்கிருந்த அருள் ஸ்டீபன், அவரது தாய் சுகந்தி மற்றும் சகோதரி ஷீபா ஆகியோர் ஜஸ்டினை ஒருவிதமான வன்மத்துடன் நோட்டமிட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் பாஸ்டர் யோபு இன் உளவாளியான டிபிஎம் அடையார் தேவாலய மூப்பர் ஆண்டனியின் நேரடி வழிகாட்டுதலின்படி அங்கிருந்த குண்டர்களுக்கு ஜஸ்டினை அடையாளம் காட்டியதாக கூறப்படுகிறது. திட்டமிடப்பட்ட வழிமறிப்பு மற்றும் மிரட்டல்: வழக்கறிஞர் ஜஸ்டின் தனது இருசக்கர வாகனத்தில் அடையார் டிப்போ சிக்னல் அருகே சென்றபோது மர்ம நபர்களால் வழிமறிக்கப்பட்டார். அப்போது அங்கு வந்த அருள் ஸ்டீபன் ஜஸ்டினின் வாகனச் சாவியை பறித்துக்கொண்டு, பாஸ்டர் யோபு அவர்களின் ஆளுமே உனக்குத் தெரியுமா? உன்னைத் தாக்க அவர்தான் எங்களை அனுப்பியுள்ளார் என்று மிரட்டியதோடு அருவருப்பான வார்த்தைகளால் இழிவுபடுத்தியுள்ளார். இருசக்கர வாகனங்களில் வந்த குண்டர் கும்பல். இதனைத் தொடர்ந்து சுகந்தி மற்றும் ஷீபா ஆகியோர் ஒரு ஆட்டோவில் சம்பவ இடத்துக்கு வந்தனர். அவர்களைத் தொடர்ந்து சுமார் 10 பேர் கொண்ட குண்டர் கும்பல் இருசக்கர வாகனங்களில் அங்கு வந்து வழக்கறிஞர் ஜஸ்டினைச் சூழ்ந்து கொண்டது. இந்த கும்பலின் முன்னிலையில் சுகந்தியும் ஷீபாவும் ஜஸ்டினைத் தள்ளி அவர் தலையில் பலமாகத் தாக்கினர். மேலும் அங்கிருந்த நபர் ஒருவர் ஜஸ்டினின் கழுத்தில் கடுமையாகத் தாக்கியதால் அவர் உயிருக்கு அஞ்சி அடையார் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். உளவாளி ஆண்டனியின் சதி அம்பலம். தாக்குதல் நடத்தி முடித்த கையோடு சுகந்தியும் ஷீபாவும் நேராக டிபிஎம் தேவாலயத்திற்கு திரும்பிச் சென்று பாஸ்டர் யோபு இன் உளவாளியான அடையார் மூப்பர் ஆண்டனியைச் சந்தித்து செய்தியை தெரிவித்துள்ளனர். வழக்கறிஞர் ஜஸ்டினின் உறவினர்கள் நியாயம் கேட்டபோது அந்த உளவாளி அடையார் ஆண்டனி, பாஸ்டர் யோபுதான் இந்த தாக்குதலை ஏற்பாடு செய்தார் என்பதற்கு உங்களிடம் ஆடியோ ஆதாரம் இருக்கிறதா என்று கூறி தாக்குதலுக்கு தானும் ஒரு உடந்தை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டார். முடிவுரை: இந்த தாக்குதலின் ஒவ்வொரு அடியும் பாஸ்டர் யோபு இன் உளவாளியான டிபிஎம் அடையார் தேவாலய மூப்பர் ஆண்டனி அவர்களின் ஆலோசனையின்படியே அரங்கேறியுள்ளது என்று வழக்கறிஞர் ஜஸ்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஒரு ஆன்மீக தலத்தின் பெயரால் நடத்தப்பட்ட இந்த வன்முறைச் சதி குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.